அவரு தகுதி உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு? அம்மா விட்டுட்டு ஓடும் போது சொல்லு. தகுதி உள்ளவனே தகுதி உள்ளவனே வெளியில வாப்பா. தகுதி உள்ள விவாதத்தை பண்ண பாப்பா கோவில்பட்டி பண்ண தயார். ஏன் பயப்படுறீங்க? வெளியில வந்து விவாதம் பண்ணுங்க. ஏன் உள்ள உட்கார்ந்து பண்ண தயாரான்னு கேட்டீங்களா? இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும்னா வேற மாதிரி விவரத்தை சந்திப்பீங்க கண்டிப்பா. வாய் இருக்கு எது வேணா பேசலாம், யூடியூப் பண்ண என்ன வேணாலும் பேசிடலாம். இல்ல அங்கிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து அங்கிட்டு ஒரு பேச்சு, இங்கிட்டு 10 ரூபாய் இங்கிட்ட பேச்சு, இதுக்கு வேற போல பிழைக்கலாமே. உங்க தலைவனே எங்களை பத்தி பேச மாட்டாருங்க. அவரு கூட மரியாதை பேச இந்த ஆளு யாரு பேசுறதுக்கு? உங்க தலைவர் சீமானே உங்களை பத்தி தவறா பேச மாட்டாரு. எங்க தலைவரு பியூன் வர்றது கூட தகுதி இல்ல. பரவாயில்லையே. அவரு வயசு என்ன, உங்க வயசு என்ன, அனுபவம் என்ன? அவரு சீமான் தலைவர் பத்தி அவரோட யூடியூப் சேனல் நம்ம வந்து இவரு மன்னிப்பு கேட்கணும். எதுக்காக வந்து ஒரு தனி மனித விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப பணம் வாங்கிக்கிட்டு எதுக்கு ஒரு தனி மனித விமர்சனம் பண்றீங்க? விமர்சனம் பண்ணா ஓகே. அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். அவர் விமர்சனம் பண்றது ஏற்றுக்க மாட்டோம். உனக்கு என்ன தகுதி இருக்கு? கோவில்பட்டுல வந்து வலையத்துல 10 நாளா பொய்யான அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. ஏன் வேற அந்த முடக்கி இருக்கணும். ஆனா ஆதாரத்தோட பேசுறாங்க. ரைட்டு. வயசு என்ன, எங்க தலைவரோட வயசு என்ன ஒண்ணுமே தெரியல. வாய்க்கு வந்து மாங்காய் பிடிச்சுன்னு பேசுறான். அது நல்ல பொறுமையா ஓரமா கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? பிரச்சனை எங்க நடக்குது? சொல்லுங்க சார். கட்சிக்காரங்க நாங்க கட்சிக்காரங்க வந்திருக்கோம். ஆனா கட்சியா திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண பத்தாது. அது உன்னுடைய வயது என்ன, மக்கள் சொல்றத பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதான் சொல்லும் போது நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். உனக்கு தெரிஞ்சதை வாதாட வா. வெளியில வா, வெளியில வா பேசலாம். ஒரு பொதுச் செயலாளரை வந்து நீ ஒரு பியூன் வேலைக்கு தகுதி இல்லைன்னு சொல்றது உட்காரு.